Hi friends, welcome to Tasty Cooking. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக செய்யலாம், இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு சுடு தண்ணியில் 2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். சுடு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். மீல் மேக்கரை கோட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். ஒன்றொன்னா இது போல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மேலே கருவேப்பிலை தூவிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வந்திருக்கு. தனியாக எடுத்து வச்சிடலாம். காய்கறி எதுவும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப குறைவான நேரத்தில் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.